ஹோட்டல் சாப்பாடுகள்லாம் இருக்குல்ல, அதை சாப்பிட்றதன் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன? மாஸ்டர், இந்த மாதிரி பிபி சுகர் எல்லாமே நம்ம சாப்பிட்றதுனால நம்ம இந்த பிளட் இருக்குல்ல மாஸ்டர், அதுதான் மாஸ்டர் எல்லாமே நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நம்ம ஹெல்த் எல்லாமே அந்த மாதிரி அவங்க கொடுக்குற சாப்பாடில் தான் நம்ம எல்லா பிளட்டும் இது வரும் மாஸ்டர். அவங்க அதை தரமாக கொடுக்க மாட்டாங்க. அந்த தரத்தை நம்ம கேட்கும் போது நீ ஒழுங்காக சமைப்பியா, நீ சமைப்பியானா அதுதானே உங்கள் தொழில், அப்போனா நீங்கள் தானே எல்லாருக்கும் சேவை செய்யணும்னு கேட்டால் நீயும் வந்து சேவை அப்படின்னு சொன்னால் நம்ம செஞ்சோன்னா இவன் நம்மளுக்கு போட்டியா வரான் அந்த மாதிரி சொல்லுவாங்க மாஸ்டர் சில பேர். அதாவது ஹோட்டல்ல நீங்க பணம் வாங்குறீங்கப்பா, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தரமான உணவு கொடுங்கன்னா என்னால இவ்வளவுதான் தர முடியும், இஷ்டம் இருந்தா சாப்பிடு, இல்லைன்னா நீ செய்ய அப்படின்னு சொல்றான். உடனே சரி நம்மளாவது மக்களுக்கு இறங்கி சேவை செய்யலாம்னு சொல்லிட்டு எழிலரசன் போன்றவர்கள் போயிட்டு ஒரு ஹோட்டலை ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க. ஹோட்டலை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு போட்டிக்கு வந்துட்டியான்னு சொல்லிட்டு அவனே சண்டைக்கு வர்றான் அப்படின்னு சொல்றான். தரம் இல்லாத உணவுகளை சாப்பிடுவதன் மூலமாக நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னா, அதுக்கு என்ன மாதிரியான மெடிசன்ஸ் எடுத்துக்கிறாங்க மாஸ்டர்? இப்போ மெடிசன் சாப்பிட்றதுனால இவ்வளோ பர்சன்டேஜ் மாஸ்டர் குறையுது, ஒரு 5%. என்ன மாதிரியான மெடிசன்ஸ்? அது எப்படின்னா அவங்க மாத்திரை செய்கிறாங்க, ஆனால் அதில் என்ன ஹெல்த் இருக்கு? ஏதாச்சும் காய்கறி சேர்க்குறாங்களா, இல்லை ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் சேர்க்குறாங்களா? மாத்திரையில் டேப்லெட்ஸ்ல எதுவுமே சேர்க்கலாமா சார்? அவங்க ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு விஷயத்த நம்ம சாப்பாடில் கொடுக்குறாங்க. அது எப்படின்னா இப்போது விஷத்தை ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணிட்டு அதை எடுத்து வாயில் குடிக்க சொல்லுவாங்க மாஸ்டர். விஷங்கள் தான் மாத்திரை, விஷ மாத்திரை அப்படின்னு சொல்றோம். அதாவது ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்ட மாத்திரைகளும் டானிக்கைகளும் நம்மளுடைய இயற்கையான உடம்புக்கு எப்படி ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு எழிலரசன் கேட்கிறான். அப்போ இந்த மாத்திரை போன்ற விஷயங்கள் எதற்காக ட்ரீட் செய்யப்படுகிறது மாஸ்டர்? அவங்களுக்கு காசு கிடைக்கணும். அதுவும் இல்லாமல் இப்போ செக்கப் போகும்போது நம்மளால் நேராக இந்த இஞ்சி மிளகு அந்த மாதிரி தேய்ச்சி விட்டோன்னா அவங்களோட ரெஸ்பெக்ட் போயிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊர்லலாம் தரமாக செய்கிறாங்களா மாஸ்டர், அந்த மாதிரி வேணும் மாஸ்டர் ட்ரீட்மெண்ட்லாம். ஏன்னா நம்மளுக்கு இலவசமாக ட்ரீட்மெண்ட் வேணும், இலவசமாக. அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கிடைச்சி அதுக்கப்புறமா சாப்பாடு நல்லா தரமாக இருக்கணும். இந்த 2 விஷயம் தரமாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் குறைஞ்ச விலையாகவும் இருந்துச்சுன்னா எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க. அதனால ஹெல்த் செக்கப்பும் போக தேவையில்லை. அப்படி யாராச்சும் தப்பாக செஞ்சுட்டா அவங்களுக்கும் இந்த மாதிரி அறிகுறி சொல்லி அது சரி பண்ணிடலாமா சார்? நைஸ். ஓகே பாட்சா, மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள், அதாவது ஹைபிரிட் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது உங்களை மாதிரியான ஒரு சிறுவர்களுக்கு தெரியுமா தெரியாதா மாஸ்டர்? இப்போ தக்காளி இருக்குன்னா அது இப்போ விளைஞ்சிக்கிட்டு இருக்கு மாஸ்டர், சீக்கிரமா கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஊசி இன்ஜெக்ஷன் போட்டு அது பெருசாக்கிடுறாங்க மாஸ்டர். இதே மாதிரி நிறைய இதுல பண்ணுவாங்க மாஸ்டர் எல்லா வெஜிடபிள்ஸும். அதாவது நாட்டு காய்கறிகளை அதை மரபணு மாற்றப்பட்டு ஹைபிரிடா செய்யறாங்க. அதன் மூலமாக மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இப்போ அதுல அந்த இன்ஜெக்ஷன்ல கெமிக்கல் மாஸ்டர், அந்த கெமிக்கல் அதை சாப்பிடுறதால நம்மளுக்கும் கொஞ்சம் டிசீஸ் எல்லாம் வரும் மாஸ்டர், இன்க்ரீஸ் ஆயிருது. அப்போ ஒரு செடியில ஒரு 5 தக்காளி 10 தக்காளி காய்க்கிறது அப்படின்னு சொன்னா அந்த செடி என்ன பண்ணும், குரோ பண்ணிட்டு நிறைய பழங்களை விளைய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்ஜெக்ஷன்ஸ் போன்ற மருந்துகள், அப்புறம் உரங்கள், இது போன்ற விஷயங்களை அது விஷ தெளிப்பான் அப்படின்வாங்க தமிழ்ல. இப்ப ஹைபிரிட்ஸ் அந்த மாதிரியான ஒரு காய்கறிகளை நம்ம மரபணு மாற்றுவதன் மூலமாக மண்ணுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன? அந்த கெமிக்கல் சேர்ந்ததால அந்த இடத்துல எதுவும் விளையாது மாஸ்டர். அப்படி விளைஞ்சாலும் அதுக்கு கொஞ்சம் கெட்டதா இருக்கு மாஸ்டர். அப்போ இது போன்ற விஷயங்களை, அதாவது காய்கறின்னா காய்கறி செடி மட்டும் வளரணும், புல் போன்ற எந்த உயிர்களுமே வளரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனிதன் வச்சிருக்கான். ஆனா புல் யாருக்கான உணவு? மாட்டுக்கான உணவு. மாடு சாப்பிடக்கூடாது. யாரு சாப்பிடணும்? நம்ம மனுஷன் மட்டும் சாப்பிடணும். அப்ப மற்ற உயிர்கள்லாம் அதான் நம்ம காசுக்காக நம்ம வாழணுங்கிறதுக்காக எல்லாம் பண்ணிட்டு எல்லா உயிர்களையும் என்ன பண்ணிடுறாங்க? அழிச்சு. மனிதன் புதுநலவாதி. புதுநலவாதியா? சுயநலவாதி. ஓகே சரி. பழங்கள் அதே மாதிரி ஹைபிரிட் தெரியுமா? ஹைபிரிட்னா என்ன? இது ஆர்டிஃபிஷியலா சில உரம்லாம் அடிச்சு அது வேற மாதிரி கொண்டு வருது மாஸ்டர். சரி, இப்போ இந்த மாதிரி ஹைபிரிட் ஃப்ரூட்ஸ் அண்ட் நம்ம நேச்சுரலா கிடைக்கக்கூடியது. இப்போ நேச்சுரலா கிடைக்கிறதுனா எப்போ கிடைக்கும்? ஹைபிரிட்ஸ் அப்படின்னா எப்பப்போ கிடைக்கும்? நேச்சுரலா டைம் எடுக்கும் மாஸ்டர். ஆனால் இப்போ
ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குறாங்க, இந்த உரம்லாம் போட்டு உருவாக்குறாங்க. வந்து ஒரு ஜப்பானில் வந்து என்ன பண்ணுறாங்களோ ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க மாஸ்டர். அதில் வந்து இது வாட்டர் மெலன் சின்னதாக இருக்குல்ல மாஸ்டர், அது உள்ளே விட்டு அந்த பாக்ஸ் வச்சுருக்காங்க மாஸ்டர். அப்போ அது வளரும் போது அந்த பாக்ஸ் ஷேப்பில் வந்து செட் ஆயிரும். டிசைனாக சாப்பிட்றது. இதில் ஒரு மேட்ரு பார்த்தியா, பாக்ஸ்னா பாக்ஸ் ஒரு ஹார்ட்னா ஹார்ட் ஷேப்பில் உள்ளே விட்டு மூடிடுறது. அப்படியே அந்த வாட்டர் மெலன் வளரும் போது அப்படியே வந்து ஹார்ட் மாதிரி தெரியணுமா? ஏன் ஹார்ட் மாதிரி இருந்தால் தான் திம்பியா? அப்போது இவன் என்ன ஆகிட்டான்னா டெக்கரேஷனுக்கு அடிமையாயிட்டான், ஹெல்த்துக்கு அடிமையாகலை. வெளியில் பார்க்குறதுக்கு பல இருந்தால் சாப்பிட்றது, பல இல்லைன்னா சாப்பிட்றது கிடையாது. இந்த தர்பூசணியில் ஒரு சமாச்சாரம் நடக்கும், அதை பற்றி எதாவது தெரியுமா? உள்ளே ஏதோ வேறு மாதிரி வச்சு உள்ள ரெட்டாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? இன்ஜெக்ஷனே போடுறான். அது பெருசா இருக்கனால ஒன்றும் தெரியல மாஸ்டர். அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுலாம் உள்ள இன்ஜெக்ஷன் போட்டு அந்த பழம் உள்ள ரெட் கலராக இருக்கணும். அது ஸ்வீட்டாக இருக்கா இல்லையானதெல்லாம் அதை பற்றி கவலை கிடையாது. ரெட் கலராக இருந்தால் தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷனை போட்டு அதில் க்ரோ பண்ணுறான். இந்த மாதிரி மாய வலைகள் ஏன் விரிக்கப்பட்டது? ஆனால் இப்போ இங்கே இந்த இடத்துல விளையுது இந்த மாதிரி விளைஞ்செல்லாம் ஃபேமஸ் ஆகலாம் மாஸ்டர். ஃபேமஸ் ஆகும்போது எல்லோரும் இதுக்கு அடிமையாகி ஹெல்த்துக்கு அடிமையாகவே இந்த டிசைனு இந்த கலர் இது பார்த்துட்டு சரி நம்ம இதை விட்டுருவோம், இது எப்பவுமே சாப்பிட்றோம்ல, இப்போ இது ட்ரை பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டாக. ஓகே, வெரி நைஸ். அப்போது ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்படக்கூடிய பழங்களை தாண்டி நம்ம இயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட பழங்களை நம்ம சாப்பிடுவது நல்லது. ஓகே, இந்த மாதிரி மெடிசன் சாப்பிட்றோம்ல, மெடிசன் நாட்டு மருத்துவம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பேன். அதாவது இயற்கை மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அது எப்படின்னா இயற்கையா இஞ்சி பூண்டா அந்த காலத்துலலாம் இப்போ போருக்கு போய் அடிபட்டுருச்சுன்னா இஞ்சி மிளகு அதுக்கப்புறம் இந்த இலையெல்லாம் இப்படி தேய்ச்சிட்டு அது பாம்பு குத்தாமல் இருக்கிறதுக்கெல்லாம் மருந்தெல்லாம் ரெடி பண்ணிப்பாங்க மாஸ்டர். அப்படியே குத்துனாலும் லேட்டராக போய் சரி பண்ணிப்பாங்க மாஸ்டர். ஓகே, நாட்டு மருத்துவங்கள்ல அப்போ வந்து எது சிறந்த மருந்து, எதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை பின்பற்ற வேண்டும், ஏன் மாஸ்டர்? ஃபர்ஸ்ட் காய்கறி எடுத்தாலே இந்த மாதிரி பிரச்சனை போயிடும் மாஸ்டர். காய்கறிகளினுடைய பங்கு மாணவர்கள் மத்தியில் எப்படி இருக்கு? காய்கறினால இது பிடிக்காது அது பிடிக்காது எதுவுமே பிடிக்காது தெரிஞ்சு ஓடிடுவான். எதை லைக் பண்றான்? ஜங்க் ஃபுட்ஸ் மாஸ்டர். ஜங்க் ஃபுட்ஸ் என்னென்ன? பீஸா, பர்கர், மோமோஸ். அப்புறம் இது புதுசா ஏதோ இப்போதான் அத்தோன்னு ஏதோ வந்திருக்கு மாஸ்டர். அத்தையா? அத்தோ. மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காய்கறிகளை புறக்கணிச்சு வேண்டான்னு சொல்லிட்டு இந்த பிஸ்கெட் ஜங்க் ஃபுட்ஸ்ல வந்து அதை லைக் பண்ணதுக்கான காரணம் என்ன? ஏன்னா அது டேஸ்டா இருக்குன்னு. காய்கறிகளை விட டேஸ்டா இருக்கு. அப்ப ஏன் காய்கறிகள் டேஸ்டா இல்ல? ஏன்னா அது நல்லது மாஸ்டர். சிலது இயற்கையால வளர்ந்ததால அது டேஸ்டா இருக்கு மாஸ்டர். அப்படி இல்லைனாலும் அது காய்கறினால டேஸ்டா இருக்கு. சுவையூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஓகேவா? டேஸ்ட் கிரியேஷன்ஸ். அதை வந்து என்ன பண்றதுன்னா எசன்ஸ் இது போன்ற விஷயங்களை வந்து ஆர்டிஃபிஷியலா உருவாக்கப்படக்கூடிய இந்த பிஸ்கெட் பன்ஸ் அந்த சாக்லேட்ஸ்ல எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது சுவை ஊட்டுறது. அப்போ இந்த சுவை ஊட்டிகள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா அது போய் நம்ம பாடிக்குள்ள நேச்சுரலான பாடிக்குள்ள கிரியேட் ஆகி அது என்ன சுவை ஊட்டுறதுன்னா ஒரு பர்டிகுலர் டியூரேஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிலோ ஒரு பேக்குக்குள்ள 1 கிலோ ஸ்பாஞ்ச் வைக்க முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் 1.5 கிலோ திணிச்சு என்ன ஆகும்? அது வெளியே வந்துடும். அதே மாதிரி சுவை ஊட்டிகளை இன்க்ரீஸ் பண்ண அதுவே வந்து ரியாக்ட் ஆகி பாடியை வந்து டேமேஜ் பண்ணிடும். இப்போ இதுல பெற்றோர்களுடைய பங்கும் இருக்கு. இப்போ குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரியான நல்ல வெஜிடபிள்ஸ் பழங்கள் காய்கறிகளை பத்தி சொல்லி கொடுக்காம அதை சமைக்கிறதுக்கே அவங்களுக்கே போர் அடிக்கிறது. எத்தனை அம்மாக்கள் வந்து சமைக்கிறாங்க கரெக்டா? காய்கறிகளை வச்சு சமைக்கிறதுனா நீங்க ஆடு கோழி அதுங்களை வெட்டி தின்றது கிடையாது. காய்கறிகளை வைத்து எத்தனை பேரண்ட்ஸ் வந்து சமைக்கிறாங்க? அதனுடைய சமைக்கக்கூடிய விகிதங்கள் கம்மியானதுனால அதை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய விகிதங்களும் கம்மியானதுனால விழிப்புணர்வு இப்போ யாருக்குமே பிடிக்கல மாஸ்டர். அதுதான் விழிப்புணர்வுகள் கம்மியா இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட் மத்தியில வந்து வெஜிடபிள்ஸ் வெறுக்க வேண்டிய சூழ்நிலைகளா ஆகி போச்சு. ஓகே, தினந்தோறும் எவ்வளவு பழங்கள் வந்து நம்ம சாப்பிடலாம், அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில எப்படி இருக்கு உங்க ஸ்கூல்ல கூட? மாஸ்டர் பழங்கள் நிறைய சாப்பிடலாம் மாஸ்டர். இப்போ ஜென்ரலாக சொல்கிறேன் மாஸ்டர், மனிதனுக்கு வந்து முக்கியமாக 3 வேணும் மாஸ்டர். 3 இது வேணும் மாஸ்டர். உணவு, உறைவிடம், அடுத்து உறக்கம் தானே மாஸ்டர் தூங்குறதுக்கு. ஆமாம், அது 3 தேவை மாஸ்டர். அதில் வந்து முதலாவது உணவு, அதுதான் மெயின் மாஸ்டர். பழங்கள் வந்து அதில் நிறைய இது இருக்குது மாஸ்டர். இப்போ வந்து எங்கள் மாமா வந்து சவுதி அரேபியா வந்து இப்போ டேட்ஸ் இருக்குல்ல மாஸ்டர், அதுக்கு மேலே சாக்லேட் போட்டு வரும்ல மாஸ்டர், அது வந்து வாங்கிட்டு வந்தாங்க மாஸ்டர் ஒரு வாட்டி. அது வந்து நான் சாப்பிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்று கொடுத்தேன் மாஸ்டர், ஃப்ரெண்டுக்கு ஒன்று கொடுத்தேன். அவன் மேலே இருக்க சாக்லேட் அவன்கிட்ட சாப்பிட்டுட்டு அந்த டேட்ஸ் உள்ளே போட்டான். ஏன்னு கேட்டால் அதெல்லாம் பிடிக்காதடா எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க மக்களே, அதாவது அவங்க மாமா சவுதியிலேருந்து வந்து டேட்ஸ் சாக்லேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது உள்ளே வந்து டேட்ஸ் இருக்கும், அந்த டேட்ஸ்குள்ளே ஒரு நட்ஸும் இருக்கும், நட்ஸ் மேலே டேட்ஸு, அதுக்கு மேலே சாக்லேட் கோட்டிங் போட்டிருக்கும்.
இவன் என்ன பண்ணியிருக்கான், வாங்கி சரி அப்படியாவது இவனை தின்ன வைக்கலாம்னு சொல்லிட்டு அவன் மாடிஃபிகேஷன் பண்ணா, சாக்லேட்டை மட்டும் உறிஞ்சி எடுத்துட்டு இந்த அன்னப்பறவையெல்லாம் வந்து என்ன பண்ணுமா, தண்ணியையும் பாலையும் மிக்ஸ் பண்ணி வச்சா இந்த பாலை மட்டும் உறிஞ்சிக்கிட்டு தண்ணியை விட்டு போயிருமா. அது மாதிரி இவன் என்ன பண்ணியிருக்கான், சாக்லேட் மட்டும் நக்கி திண்டு விட்டு பூன் இருக்கான். என்னத இப்படி இருந்தா எப்படி மக்களே ஆரோக்கியமாக இருக்க முடியும்? ரைட். இது போன்ற இருக்கக்கூடிய மருத்துவங்களும் சரி உணவுகளும் சரி எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது ஃபைனல் டிசிஷன். மெடிசன்ஸ் வந்து தரமாக இருக்க மாட்டேங்குது மாஸ்டர். அது எப்படின்னா இயற்கையாக அது சான்றப்பட வேண்டும். இது ஆர்டிஃபிஷியலாக நம்மளே உருவாக்குனது கொஞ்சம் நம்மளுக்கே டேஞ்சர். அது ரொம்ப பண்ணுறது ரொம்ப நம்மளே கொல்ற மாதிரி மாஸ்டர் சமமாகி போகிறது. ரைட். இப்போ என்ன சொல்லி வரோன்னா, நம்ம வந்து உணவுகளை எடுத்துக்கிற போது இயற்கையான பாடி இதை வந்து மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம நாட்டு மருத்துவங்களை எடுத்துக்கிட்டு ஆர்டிஃபிஷியலான மெடிசன்ஸ்க்கு நீங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி இறுதியான கருத்தா எடுத்துக்கலாமா? நைஸ். காய்கறிகள் எந்த மாதிரி விளைவிக்க வேண்டும், அதை மாதிரி நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கிறோம், எந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு வந்து விழிப்புணர்வுகளை கொடுக்கணும். மாஸ்டர் இப்போ காய்கறி அதுவாக வளரணும் மாஸ்டர். ஊசி போட்டு காசுக்காக சீக்கிரமா அதை இயற்கையாக, ஆமாம் மாஸ்டர், இயற்கையாக வளரும் போது நம்ம எடுத்து என்ன வேணா பண்ணிக்கலாம் மாஸ்டர். இப்போ ஒரு பசங்க இருக்காங்க, அவங்க அம்மா அப்போ எப்படின்னா தினமும் சாப்பிட்டாலும் சாப்பிடலன்னா காய்கறி கொடுக்கணும் மாஸ்டர். ஏன்னா அதுவும் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிவிட்டு வீட்டில் இருந்தாங்கன்னா வீட்டில் அவங்க முன்னாடி உட்கார வச்சு சாப்பிட வைக்கணும் மாஸ்டர். சாப்பிடலனாலும் எப்படியாவது சாப்பிட வைக்கணும் மாஸ்டர். அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் மாஸ்டர். காய்கறியில் என்னென்ன இருக்கு இது அப்படின்னு கற்றுக் கொடுக்கணும் மாஸ்டர். சூப்பர். அதாவது பெற்றோர்கள் தான் வந்து பசங்களை வந்து வழி நடத்தணும். பெற்றோர்களே வந்து அதை சாப்பிடலன்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக பசங்க வந்து சாப்பிட்றதுக்கு மறுப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக பசங்க சாப்பிட்றதுக்கு மறுக்கிற போது ஆட்டோமேட்டிக்காக உடம்புல எனர்ஜி இல்லாமல் எனர்ஜி லாஸ் ஆகி போயிடும். அதன் மூலமாக பல வியாதிகள் கிரியேட் ஆகும். அதன் மூலமாக நம்ம பல ஹாஸ்பிட்டல்ஸ் போக வேண்டியதாகும். அதன் மூலமாக பல பண விரயங்களாகும். அதன் மூலமாக மன உளைச்சலும் கிரியேட் ஆகும். ஓகே, இறுதி கருத்தாக பழங்களை எந்த அளவுக்கு மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எந்த வகையிலலாம் அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணணும், பெற்றோர்கள் எந்த அளவுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது இப்போ வந்து டீச்சர்ஸ் தான் சார் வந்து இப்போ ஸ்கூல் வந்து நம்ம 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஸ்கூல்லே இருக்கோம் மாஸ்டர். 10-12 மணி நேரம்னா நீ வேற 10 நீங்கள் சொல்கிற மாதிரி 10 மணி நேரம் மாஸ்டர். டெய்லியும் நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம். ஏன் 10 மணி நேரம்? அதை டீட்டெயில்ஸ் கேட்பாங்களா, ஏன் 10 மணி நேரம் ஸ்கூலில் இருக்கிற கணக்கு வருது? ஸ்கூலுக்கு போகும்போதே டைம் ஆயிரும் மாஸ்டர். 1 hour ஆயிடும். அதான் டைமிங் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எத்தனை மணி கிளம்புவீங்க? நான் வந்து 7:30 கிளம்புவேன். 7:30. அடுத்து எப்போ ரிட்டர்ன் வருவேன்? 4 o'clock வரும் மாஸ்டர். 4 o'clock ரிட்டர்ன் வீட்டு வந்துடும். அதுக்கப்புறம் டியூஷன் திருப்பி 6:30 போவேன். எத்தனை மணிக்கு வர்றேன்? 8:30 வந்துடும். 8:30 மணி வரைக்குமே வந்து நமக்கு ஸ்கூலோட டைமிங் தான். இப்போ கனெக்ட் பண்ணுங்க. 7:30, 8:30, 9:30, 10:30, 11:30, 12:30, 1:30, 2:30, 3:30, 4:30, 5:30, 6:30, 7:30. எவ்வளோ மணி நேரம் வந்திருக்கு? 8:30 மாஸ்டர். 12 மணி நேரம். 12 மணி நேரம் படிப்பதனுடைய விளைவு நீங்கள் எந்த அளவுக்கு ஹையில் உயர்ந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது ஆடியன்ஸ் சொல்லட்டும். ஓகே, 12 மணி நேரம் படித்தா கூட நம்ம உயர போகிறது இல்லை. நம்ம உடம்புல எந்த சத்து எந்த எனர்ஜிலாம் கிடைக்காது. இல்லை, ஆனால் நம்ம இந்த ஒரு பழம் சாப்பிட்றதுனால எவ்வளோ நம்மளுக்கு சத்து எனர்ஜிலாம் கிடைக்கிது மாஸ்டர். அதனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து டீச்சர்ஸ் சொல்லி தருவாங்க, சின்ன வயசில் சொல்லி தருவாங்க மாஸ்டர், இந்த இதுக்கு இப்படி சாப்பிடணும் நல்லா. சூப்பர். இப்போ கூட இன்னைக்கு கூட காலையில் கிளாஸ் வரதுக்கு முன்னாடி தான் நான் ஃபோனில் பார்த்துருந்தேன் மாஸ்டர். இந்த டீச்சர்ஸ் அப்பா அம்மா இல்லை ஃபோன் பார்த்தேன். ஃபீவர் வந்துச்சுன்னா இந்த பழம் சாப்பிடணும், ஆரஞ்சு சாப்பிடணும், சாத்துக்குடி சாப்பிடணும், அப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு போட்டு இருந்தேன் மாஸ்டர். அதை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஃப்ரூட்ஸ் கூட இன்னும் நல்லா இது ஸ்டாமினாஸ் இன்க்ரீஸ் பண்ணி வந்து அதை ஃபைட் பண்ணி அந்த வைரஸ் பாக்டீரியாஸை அழிச்சிருது. இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிய வைக்கணும். தெரிஞ்ச எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்ப எல்லா மக்களுக்கும் இந்த கருத்துக்கள் போய் சேரணும்னு சொன்னா யார் முதலாவதாக வந்து ட்ரெயின் பண்ணணும்? பேரண்ட்ஸ் தான் மாஸ்டர். நைஸ். ரைட் மக்களே, இன்றைக்கு ஆக மொத்தத்துல மருத்துவம், காய்கறி அண்டு பழங்கள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம். நல்ல காய்கறிகளை பழங்களை சாப்பிடுகின்ற பொழுது உடம்புல வந்து எந்தவித ப்ராப்ளங்களும் வராது. ப்ராப்ளங்களே வரல அப்படிங்கிற போது எந்த மெடிசின்ஸையும் தேடி ஓட தேவையில்லை. எந்த மெடிசின்ஸையும் தேடி ஓடவில்லை என்றால் நமக்கு பணம் விரயம் இல்லை. பணம் விரயம் இல்லை என்றால் நமக்கு மன உளைச்சல் இல்லை. மன உளைச்சல் இல்லை என்றால் நம்ம வாழ்க்கையே சந்தோஷமாக மாறப்போகிறது. அப்ப இந்த வாழ்க்கையினுடைய சந்தோஷத்துக்கும் இந்த காய்கறி பழங்களுக்கு எவ்வளவு பெரிய கனெக்டிவிட்டி இருக்கு பாத்தீங்களா? இதுதான் ட்ரூ லைஃப். ஓகேவா?
மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். பாய்.